சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். தமிழுக்கு நம்ம வகுத்துல இருக்கிறது சேதுவுடைய குழந்தைன்னு சொல்லி முப்புத்தாயம்மா சொன்னதும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. எல்லாருக்கும் முன்னாடி அவங்க சேதுவுடைய குழந்தை தான் உன் வகுத்துல வளருதுன்னு சொன்னதை கேட்டு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும், இன்னொரு பக்கம் ஈஸ்வரியத்தை விளக்கு ஏத்தையில ரெட்டை தீபம் எரிஞ்சிச்சே, அதுக்கு என்ன அர்த்தம்? அத முப்புத்தாயம்மா இருந்தாலும் அவங்ககிட்ட இதுக்கு விளக்கம் கேட்டு தெரிஞ்சிருக்கலாம். அதுக்குள்ள ஈஸ்வரியத்தை கடுப்பேத்துற மாதிரி பேசி அவங்க கோவத்தோட ஒருவேளை சாப்பாடு கூட சாப்பிடாம போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க அந்த வீட்டை விட்டு போகையில கூட ஏதோ ஒன்று சொல்லணும்னு நினச்சிருக்காங்க. ஆனால் அவங்க சொல்ல முடியாமல் போன மாதிரி தான் நமக்கு தோணுச்சு. அது என்னவா இருக்கும் அப்படின்னு தமிழ் அவங்க மனசுக்குள்ளே அவங்களே கேட்டுக்கிறாங்க. அப்போதான் மலர் வந்து கேட்குறாங்க, என்ன தமிழ் ஒரே யோசனையில் இருக்க? என்ன முப்புத்தாயம்மா வந்துட்டு போனதுலேருந்து என்னமோ ஒரு யோசனையிலே இருக்கிய, என்ன விஷயம், எதை பற்றி யோசிக்கிற அப்படின்னு சொல்லி மலர் கேட்குறாங்க. அப்போ தான் வந்து தமிழ் சொல்கிறாங்க, மலரக்கா கவுன்ச்சியா, ஈஸ்வரியத்தை விளக்கு ஏத்தையில் ரெட்டை விளக்கு எரிஞ்சிச்சு, அதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு ஒன்றுமே தெரியலை அப்படின்னமோ. ஓ, இதை நினச்சி தான் இவ்வளோ நேரம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு மலர் கேட்குறாங்க. ஆமாக்கா, அந்த ரெட்டை தீபம் எரிஞ்சது எனக்கு என்னமோ மனசுக்குள்ளே ஏதோ ஒரு உறுத்தலாகவே இருக்குது அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை தமிழ், எல்லாம் நல்ல விஷயமா தான் இருக்கும். இதுக்கு போய் மனசை போட்டு குழம்பிக்கிட்டு இருக்க, பேசாமல் வந்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு தூங்க சொல்கிறாங்க தமிழை. தமிழ் உள்ளே போய் தூங்க போகிறாங்க. தூங்குனா தூக்கமே வரல. வெளியே எந்திரிச்சு வர்றாங்க. அங்கே சேதுவும் தூங்காமல் உட்காந்துருக்காரு. அப்போ தமிழை பார்க்குறாரு. என்ன தமிழ், தூக்கம் வரலையா அப்படிங்கிறாரு. ஆமாம் அப்படின்னு சொல்லவும், ஏன் இவ்வளோ நேரம் தூங்காமல் இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. என்னன்னு தெரியல, எனக்கு தூக்கம் வரல. இல்லை, இன்னைக்கு காலையில் நம்ம வீட்டுக்கு முப்புத்தாயம்மா வந்திருந்தாங்கல்ல, அவங்க ஏதோ ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் சொல்லாமையே இந்த ஈஸ்வரியத்தை கடுப்பேற்றினதுனால அவங்க கோவமாக போயிட்டாங்க. எனக்கு என்னமோ அவங்கள போய் சந்திச்சுட்டு வந்தால் நல்லதாக இருக்கும்னு தோணுது. அதான் நான் யோசனையிலே இருக்கேன், தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க. இப்போ என்ன, அவங்கள போய் நாளைக்கு போய் பார்க்கணும், அவ்வளவுதானே? நம்ம 2 பேரும் போகலாமா அப்படின்னு சேது கேட்குறாரு. உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம், நான் மட்டும் போய் அவங்கள பார்த்துட்டு வரேன் அப்படின்னவும், என்ன தமிழ் விளையாடுறியா, வாயும் வயிறுமா இருந்துக்கிட்டு, அதுவும் கொடைக்கானல் வந்து தனியாக போகிறோம் சொல்கிற, அங்கே தானே அவங்க இருக்காங்க, நானும் கூட வரேன், நம்ம 2 பேருமே சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லவும், சரின்னு சொல்லிட்டு மறுநாள் தமிழும் சேதும் கொடைக்கானல் போகிறாங்க. காட்டுச்சி அம்மன் கோயிலுக்கு போகிறாங்க சேதுவும் தமிழும். அங்கே போனதும் முப்புத்தாயம்மா வெளியில் உட்காந்துருக்காங்க. அவங்க பக்கத்தில் போகிறாங்க. அவங்கள பார்த்ததுமே, தாயி நீ என்னை தேடி வருவேன்னு தெரியும், என்ன தாயி மனசுக்குள்ள எதையோ ஒரு பாரத்தை சுமந்துக்கிட்டு அதுக்கு பதில் தெரியணும் தானே என்னை தேடி வந்திருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி, நான் மனசுக்குள்ளே நினச்சதை அப்படியே சொல்கிறீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கையெடுத்து கும்பிட்றாங்க தமிழ். தாயி, இந்த காட்டுச்சி அம்மன் கோயிலுக்கு அவ்வளோ சீக்கிரம்லாம் யாராலையும் வர முடியாது, நினச்சதும் உடனே வந்து கையெடுத்து சாமி கும்பிடவும் முடியாது. ஆனால் உனக்கு நல்ல நேரம் வரப்போகுது போல, அதனால தான் நீ உன் புருஷனை கூட்டிக்கிட்டு என்னையை பார்க்க வந்திருக்க அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னவும், ஆமாதாயி, உன் குறையெல்லாம் நிறைவேறி நீ நல்ல வாழ்க்கை வாழ போகிற, உன் புருஷனோடையும் உன் பிள்ளைகளோடையும் நீ சந்தோஷமாக வாழ போகிற அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு ரொம்பவே அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா தமிழ் இந்த குழந்தை இவருடைய குழந்தைன்னு நிரூபிக்கணும்னு தான் இருக்காங்களே ஒழிய சேதுவோட சேர்ந்து வாழணும்ன்ற ஆசையெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. ஆனால் இவங்க புருஷனோடையும் பிள்ளையோடையும் நல்லபடியாக வாழ்வேன்னு ஆசீர்வதிக்கிறாங்க. அதை கேட்டு அவங்களுக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது. என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லவும், ஆமாதாயி, நீ இப்போ என்னை தேடி வந்தது ஒரு மனக்குழப்பத்தில் தான் வந்திருக்க, அதுக்கு நான் உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தி சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லவும், என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு தமிழ் கேட்குறாங்க. ஆமாதாயி, உங்கள் வீட்டில் ரெட்டை விளக்கு எரிஞ்சிச்சு, அதுக்கு என்ன அர்த்தம் தானே உன் மனசுக்குள்ளே நீ கேட்டுக்கிட்டு இருக்க, அது சந்தோஷமான விஷயம்தான் தாயி. உன் வகுத்தில் இருக்கிறது ரெட்டை குழந்தை தாயி, அதனால தான் அங்கே ஒரு தீபம் ஏத்தையில் 2 தீபம் எரிஞ்சிச்சு, இப்போ உனக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க, என் வகுத்தில் இருக்கிறது ரெட்டை குழந்தையா அப்படின்னவும், ஆமாம் தாயி, அந்த குழந்தை பிறக்கையில் நீ ரொம்ப சந்தோஷமாக இருப்ப தாயி, அதுவும் உன் புருஷனோட நீ சேர்ந்து சந்தோஷமாக வாழ்வ அப்படிங்கிறாங்க. இதை கேட்டு சேது ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. முப்புத்தாயம்மா மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறாங்க தமிழ்கிட்ட. தாயி, நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்கிறாத, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 பிரச்சனைகள் இருக்கலாம், அதை ஒரு மணி நேரம் நீயும் உன் புருஷனும் உட்காந்து பேசினீங்கன்னா உங்களுக்குள்ள மனஸ்தாபம் சீக்கிரமே அது நிவர்த்தி ஆயிரும். நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ ஆரம்பிக்கலாம். ஏன் தாயி, ஒரு வார்த்தை தப்பாக கேட்டுட்டான்றதுக்காக
புருஷனையே ஒதுக்கி வைக்கிறிய தாயி, இது நியாயமா? அதுக்காக உன் புருஷன் ஒரு பொண்டாட்டியை பார்த்து இது ஏன் புள்ள இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கான். அது பெரிய தப்புத்தான். இருந்தாலும் அவன் சுய நினைவில் அதை சொல்லலை தாயி. அவன் மனசறியாமல் வந்த வார்த்தை. அதை மன்னிச்சு நீ ஏற்றுக்கிறதான் தாயி வேணும். உண்மையிலே உன் புருஷன் நல்லவன் தாயி. உன் மேலே உயிராக இருக்கான். நம்ம தப்பான ஒரு வார்த்தையை சொல்லிட்டோம்ட்டு உன்னிட்ட அந்த தப்பை நினச்சி உன்னிட்ட மன்னிப்பும் கேட்டான். ஆனால் நீ தான் அவனை மன்னிக்கிற மாதிரி இல்லை தாயி. உன் புருஷனை நீ சந்தோஷமா மன்னிச்சு ஏத்துக்க தாயி. இந்த கோயிலுக்கு என்னைக்கு நீங்க 2 பேரும் ஜோடியா வந்து கால் வைக்க வந்தீங்களோ மறுபடியும் நீங்க சேர்ந்து வாழ போறீங்கன்னு தான் தாயி உங்களுக்கு அருள்வாக்கு நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நீங்க சேர்ந்து வாழணும் தாயி. உன் புருஷனை விட்டு நீ வெளியேறணும்னு நினைச்சேனா கண்டிப்பா உன் வம்சமே அழிஞ்சு போகும் தாயி. உன் வம்சம் அழியணும்னு உன் வீட்டுக்குள்ளே ஒரு எதிரி உருவாகி இருக்கு. அது உங்களுக்கு இப்ப தெரியாது. நீ அந்த வீட்டில் உன் புருஷனோட நீ சந்தோஷமா வாழ்ற வாழ்க்கையில தான் யாரு அந்த எதிரி அப்படின்றது நீயே கண்டுபிடிச்சு அவங்களுக்கு ஒரு நல்ல பாடம் புகட்டுவ தாயி. இப்ப அந்த எதிரிய நான் என் வாயினாலும் சொல்ல மாட்டேன். அப்படி நான் அந்த எதிரிய உனக்கு காட்டி கொடுத்தேன்னா நீ உன் வாழ்க்கையை இழந்துட்டு நீ வீட்டை விட்டு போயிடுவ தாயி. அதனால உன் புருஷனோட நீ சேர்ந்து வாழ்ந்து உன் வம்சத்தையே நீ காப்பாத்தணும் தாயி. அது உன் கையில தான் தாயி இருக்கு. உன்னாலதான் தாயி முடியும். உன் வம்சம் விருத்தியாகணும், உன் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நீ நினைச்சேனா கண்டிப்பா நீ உன் புருஷனோட ஒன்று சேர்ந்து வாழணும் தாயி. இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன் தாயி, நல்லா கேட்டுக்க. உன் வயிற்றுல உள்ள கரு களையணும், நீ இவனை விட்டு பிரிஞ்சு போகணும்னு உன் வீட்டுக்குள்ளே ஒரு எதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கு. அப்படி இருந்தும் நீ இந்த குடும்பத்தை விட்டு விலகணும்னு நினைக்கிற. நீ இந்த குடும்பத்தை விட்டு விலகுனேனா அதுல ஒரு பெரிய உயிர் போகும் தாயி. வேற யாரும் இல்லை, உன் மாமனார் உயிருக்கு அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களே ஒரு கெடு வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த வீட்டை விட்டு வெளியேறினா உன் மாமனார் உயிர் போயிரும் தாயி. இது உனக்கு சம்மதம்னா நீ தாராளமா உன் புருஷனை விட்டு நீ பிரிஞ்சு போகலாம் தாயி. அந்த குடும்பத்துக்கே உன் மாமனார் தான் ஒரு குலசாமி மாதிரி இருந்துகிட்டு இருக்காரு. அவரை காத்துக்கிட்டு வர்றதும் அந்த குலசாமி தான். இந்த காட்டுச்சி அம்மனே என் நாக்குல வந்து உனக்கு அருள்வாக்கு சொல்லியிருக்கா தாயி. அதுக்கப்புறம் உன் இஷ்டம். உனக்கு நம்பிக்கை இருந்தா நான் சொல்றபடி செய்யி அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. முப்புத்தாயம்மா சொல்றத கேட்டுட்டு தமிழ் அப்படியே மெய் மறந்து போய் அவங்களே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன தாயி என்னை அப்படி பார்க்குற? நான் உண்மையை தான் சொல்றேன் தாயி. நீ நல்லா இருக்கணும்னு நினைச்சேனா நீ இவனோட சேர்ந்து வாழு. அதுதான் தாயி உனக்கும் நல்லது, உன் குடும்பத்துக்கும் நல்லது. இந்த ஆத்தா சொல்றத கேப்பியா என்ன அப்படிங்கிறாங்க. அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா, நான் தப்பான முடிவு எடுக்க பார்த்தேன். ஆனா அதுக்குத்தான் போல நான் இவரை கூட்டிக்கிட்டு உங்களை பார்க்க வந்தேன் போல. உண்மையிலேயே நான் இனிமே எந்த தப்பான முடிவும் எடுக்க மாட்டேம்மா. நீங்கள் சொல்கிறபடியே நான் இவரோட சேர்ந்து வாழ்கிறேம்மா அப்படிங்கிறாங்க. என் குடும்பத்துக்கு ஒரு கஷ்டம்னா அது என்னால் தாங்கிக்கிற முடியாதுமா. கண்டிப்பாக நான் இவரோட சேர்ந்து வாழ்ந்து என் குடும்பத்தை நீங்கள் சொன்ன மாதிரி நான் கட்டி காப்பாற்றி வழி நடத்துகிறேம்மா அப்படிங்கிறாங்க தமிழ். ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்த்தையும் வாழ்த்துறாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ஆனந்த கண்ணீர் விட்டு முப்புத்தாயம்மாவை பார்த்து கையெடுத்து கும்பிட்றாங்க சேதுவும் தமிழும்.